வணக்கம் guys, எல்லாரும் நினைச்சிருப்பீங்க இந்த மாதிரி போட்டோ எப்பறா எடிட் பண்றது, எப்பறா நீ மட்டும் இப்படிலாம் எடிட் பண்றன்னு நீங்க நிறைய பேர் நினைச்சிருப்பீங்க. சொல்பமா தான் நம்ம வந்து பிக்சார்ட், லைட்ரூம், ஸ்னாப்டீட் அதெல்லாம் வச்சு வந்து இந்த போட்டோ வந்து ஈஸியா வந்து நம்ம எடிட் பண்றோம். உங்களுக்கும் இந்த மாதிரி போட்டோ எடிட் பண்ணணுமா, உங்களுக்கு இந்த மாதிரி போட்டோ வந்து டிசைன் எப்படி சொல்றோம் போஸ்ட் பண்ணணுமா, உங்க இன்ஸ்டால உட்காந்து ஏகப்பட்ட லைக்ஸ் ஃபாலோவர்ஸ் வாங்கணுமா, அது இந்த மாதிரி ஃபோட்டோஸ் இந்த மாதிரி வந்து வீடியோஸ் இந்த மாதிரி வந்து எப்படி வந்து கிரியேட் பண்ணுறது, எப்படி இதெல்லாம் பண்ணுறீங்கன்னு நிறைய பேர் எனக்கு இன்ஸ்டாவில் கேட்டிருந்தீங்க. நான் ஆல்ரெடி ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். இந்த போஸ்ட் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, இந்த போஸ்ட்டுக்கு நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணி சொன்னீங்க, ப்ரோ இதெல்லாம் எப்படி ப்ரோ எடிட் பண்ணுறீங்க, எனக்கும் பண்ணித்தாங்கன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன சொல்ல வரோன்னா, உங்களுக்கு இந்த தம்ப்லைன் பார்த்து தெரிஞ்சிருக்கோம். உங்களுக்கும் வந்து ஃப்ரீயாக வந்து ஃபோட்டோ வந்து எடிட் பண்ணி தரப்போகிறோம். ஆமாம், உங்களுக்கும் வந்து ஃப்ரீயாக வந்து ஃபோட்டோ எடிட் பண்ணி தரப்போகிறோம். உங்களோட ஃபோட்டோ வந்து கண்டிஷன் எப்படி இருக்கணும்னா, உங்களோட ஃபோட்டோ கண்டிஷன் ஃபுல் பாடியாக இருக்கணும். அதேமாரி இப்படி திரும்பியிருந்தாலோ இப்படி திரும்பியிருந்தாலோ அந்தமாரி ஃபோட்டோ வந்து எடிட் பண்ணி தர மாட்டோம். உங்களோட ஸ்ட்ரெயிட் ஃபோட்டோ, அதேமாரி வந்து பேக்ரவுண்டில் வந்து எப்படி சொல்கிறதுனா ஒரு நேச்சுரலான பிளேஸு அந்தமாரி இருக்கிற ஃபோட்டோ அனுப்புங்க. முக்கியமாக வந்து ஃபோட்டோ வந்து எப்படி இருக்கணும், எந்த குவாலிட்டியில் இருக்கணும்னா வந்து நீங்கள் ஃபோனில் எடுத்த குவாலிட்டி அதே குவாலிட்டியில் எனக்கு இருக்கணும். நீங்கள் சென்ட் பண்ணும்போது அந்த குவாலிட்டியோட எனக்கு சென்ட் பண்ணணும். நம்மளுக்கு எப்படி இந்த ஃபோட்டோஸ் நீங்கள்லாம் சென்ட் பண்ணணும்னா, நம்ம இன்ஸ்டாகிராம் இருக்குது பார்த்தீங்களா, இன்ஸ்டாகிராம் வந்து இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது. நீங்கள் அது மூலமாக டச் பண்ணிங்கன்னா என்னோட இன்ஸ்டாவில் போய்ட்டு ஃபாலோ பண்ணி எனக்கு வந்து மெசேஜ் பண்ணிங்கன்னா, ப்ரோ எனக்கு இந்தமாரி நான் யூடியூப்பில் பார்த்தேன், இந்தமாரி ஃபோட்டோ எடிட் பண்ணி தரேன்னு சொன்னீங்க, அதனால தான் உங்களுக்கு மெசேஜ் பண்ண நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு மெசேஜை நான் கண்டிப்பாக ஃபாஸ்ட்டாக வந்து ரீப்ளே பண்ணுவேன். அதேமாரி உங்களோட ஃபோட்டோஸ் வந்து எடிட் பண்ணி தரது கண்டிப்பாக 1 days எடுப்பேன் நான். நீங்கள் ஒரு ஃபோட்டோ அனுப்புறதுக்கு நீங்கள் இன்ஸ்டாகிராமில் நம்மளை ஃபாலோ பண்ணியிருக்கணும். அதேமாரி வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். இந்த வீடியோ வந்து நீங்கள் லைக் பண்ணியிருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து ஃபோட்டோ எடிட் பண்ணி தரப்போகிறோம். நம்ம இந்த மாதிரி வேறு லெவலான ஃபோட்டோஸ்லாம் எப்படி வந்து எடிட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரியான வீடியோனா வேறு லெவலான ஃபோட்டோஸ் வந்து எடிட்டிங் எல்லாம் வந்து நம்ம சேனலில் போட்டுகிட்டே இருக்கோம். நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்கன்னா மேலும் மேலும் நான் வந்து நிறைய உங்களுக்காக ஃப்ரீயாக வந்து வீடியோஸ் எடிட் பண்ணி தருவேன், உங்கள் ரீல்ஸ்லாம் எடிட் பண்ணி தருவேன், அதேமாதிரி உங்களோட ஃபோட்டோஸ்லாம் எடிட் பண்ணி தருவேன். நீங்கள் என்னை சப்போர்ட் பண்ணால் தான் என்ன வந்து மோட்டிவேஷன் பண்ணினே இருந்தால் தான் நான் வந்து நெக்ஸ்ட்டு போட எனக்கு மைண்ட் செட் வந்து நின்று இருக்கும். நம்ம வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க, டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராமில் ஏன் ஜாயின் பண்ண சொல்கிறேன்னா வச்சுக்கோங்க, நம்ம பண்ணுற எடிட் வந்து ஃபோட்டோ உங்களுக்கு அனுப்பணுன்னா நான் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்ப மாட்டேன். அதனால தான் உங்களை டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணி சொல்லியிருக்கேன். மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் எடிட் பண்ண ஃபோட்டோ உங்களுக்கு அதிலே அனுப்புவோம், இல்லை இன்ஸ்டாகிராமில் அனுப்பணும்னா சொன்னீங்களா அதிலே அனுப்புவேன். நீங்கள் வந்து ஃபோட்டோ வந்து எனக்கு வந்து குவாலிட்டியான ஃபோட்டோ அனுப்புங்க. அதேமாதிரி வந்து நேச்சுரலான பிளேஸில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ அனுப்புங்க. அதேமாதிரி ஃபுல் கண்டிஷன் இருக்கிற வந்து ஃபோட்டோ அனுப்புங்க. இந்த டைரக்ஷன் மட்டும் ஃபோட்டோ அனுப்பாதீங்க, உங்கள் ஃபேஸ் தெரிகிற மாதிரி. அப்போ தான் வந்து எடிட் பண்ணுறது சுலபமாக இருக்கும். இந்த வீடியோ பார்க்கும்போதே நீங்கள் லைக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுவேன். உங்களுக்கும் வந்து ஃப்ரீயாக வந்து ஃபோட்டோ எடிட் பண்ணி தரணுமா, இந்த மாதிரியான வேறு லெவலான ஃபோட்டோஸ் உங்களுக்கு எடிட் பண்ணி தரணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணின்னு இருந்துருக்கணும். அப்புறம் வந்து நம்ம இன்ஸ்டாவில் வந்து ஃபாலோ பண்ணி இருக்கணும். அப்புறம் டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். இதில் 3 ஸ்டெப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து ஃபோட்டோ வந்து நாங்கள் எடிட் பண்ணி தரப்போகிறோம். ஆமாம், இந்த ஃபோட்டோ உங்களுக்காக நான் வந்து ஃப்ரீயாக வந்து ஃபோட்டோ எடிட் பண்ணி தரப்போகிறேன். நீங்கள் வந்து தம்ப்லைனில் பார்த்துருப்பீங்க, என்னடா ஃப்ரீயாக வந்து ஃபோட்டோ எடிட் பண்ணி தருமா, எத்தனை பேருக்கு தான் பண்ணி தருமா எப்படின்னு. நீங்கள் வந்து யார் நம்ம சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களெலாம் வந்து ஃபோட்டோ வந்து சீக்கிரமாக சென்ட் பண்ணிவிடுவேன் எடிட் பண்ணி. நம்ம சப்ஸ்கிரைப் இல்லாமல் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணியிருக்கவங்க அவங்களாம் வந்து என்னை பார்த்து எப்படி சொல்கிறேன் மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி எடிட் பண்ணி தரணும்னா அவங்களுக்கு வந்து லேட்டாக தரணும். ஏன்னா நம்ம யூடியூப்பில் தான் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் கெயின் ஆகணும், சரிங்களா? அதனால தான் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி, ப்ரோ நான் உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன், நீங்கள் எனக்கு ஃபோட்டோ எடிட் பண்ணி தாங்க அப்படி சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் பண்ணி தருவேன். இதோட இந்த வீடியோ பிடிக்க போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம்.